ஹாய். இப்போ நம்ம எம் லெட்டர் ஆல்ஃபபெட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அடுத்தது என்ஏ டு என்செட் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். சேம் நம்ம எம்க்கு எப்படி நம்ம ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ரைட் பண்ணமோ அதே போல் தான் என்னுக்கும். ஓகேவா? ஸோ என்னோட ஸ்ட்ரோக் இது போட்டுட்டு என் போட்டாச்சு. அடுத்தது ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜி. ஓகே. ஸோ அடுத்தது கே, எல், எம், என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், ஜி. ஓகேவா? ஸோ இப்போ என் லெட்டர்ஸில் நம்ம டபுள் ஜாயினிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேளுங்க. ஸோ எகெயின் அண்ட் எகெயின் சொல்கிறேன், நம்ம இப்போ எல்லாம் கர்சிவ் அந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சிங்கிள் லெட்டரை வந்து நம்ம ஏபிசிடி எழுதியிருப்போம் இல்லையா கர்சிவில். ஸோ அதுக்கு அடுத்த கிளாஸ் வந்துட்டு நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மற்ற எல்லா ஜாயினிங்குமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஒர்க்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.